நீங்க மொபைல்ல பேசிட்டு இருப்பீங்க. பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து கூட்ட நெரிசல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாட்டியிருப்பாங்க. அந்த மாட்டி இருக்கும்போது அவங்ககிட்ட ஏதாவது ஒரு டவுட் கேட்க நினைச்சு கேட்டிருப்பீங்க. அப்பம்போது அவங்களுக்கும் காது கேட்காது, உங்களுக்கும் காது கேட்காது. அந்த இடத்துல வந்து நாய்ஸ் அதிகரிக்கும். அந்த மாதிரி நாய்ஸ் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் சொல்ற டிப்ஸை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. என்னடி சொல்ற? அதுக்கு என்ன பண்ணுச்சுன்னா முதல்ல செட்டிங்ஸ்ல போங்க. செட்டிங்ஸ்ல போனா கால் செட்டிங்ஸ்ல போங்க. கால் செட்டிங்ஸ்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னா அசசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னா நோய்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து முதல்ல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல நீங்க ஃபோன் பேசினாலும் செஞ்சாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வாய்ஸ் வந்து கிளியரா வரும். உங்களுக்கும் பிரச்சனை இல்லாம நீங்க பேசிக்கலாம். இந்த டிப்ஸ் ஆண்ட்ராய்டு யூசருக்கு மட்டும்தான். ஐபோன் யூசருக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ என்ன சொல்ற? இன்ஸ்டாகிராம்ல தேவையில்லாத ஐடிஸ்ல நிறைய இருக்கா? அதை எப்படி டிலீட் பண்றதுன்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணிச்சீங்கன்னா முதல்ல இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க. ப்ரொஃபைல்ல சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு இருக்கும். இந்த 3 கோடை டச் பண்ணி உள்ள போங்க. உள்ள பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சென்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த அக்கௌண்ட் சென்டர்ல நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பர்சனல் டீடைல்ஸ்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓனர்ஷிப் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டும். அதுல உங்களுக்கு எந்த ஐடி தேவையில்லாத ஐடியோ அந்த ஐடியை எடுத்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சுன்னா அதை வந்து டிலீட் பண்ணிக்கோங்க, டீஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல தேவையில்லாத ஐடியா எல்லாத்தையுமே இந்த மாதிரி டிலீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. முதலாளி இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. உங்க வீட்டுல தாத்தா பாட்டி போட்டோ வச்சிருப்பீங்க. இந்த போட்டோ வந்து ரொம்ப டேமேஜா இருக்கும். அதுவும் பழைய போட்டோவா இருக்கும். ஒரு போட்டோ தான் வச்சிருப்பீங்க. இந்த போட்டோவும் ரொம்ப டேமேஜா இருக்கனால என்ன பண்ணுது அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த போட்டோவை உங்க மொபைல்ல நீங்களே மாத்தலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். ஆமா, நீங்களா யாருடா? நாங்க யாரா? அதுக்கு என்ன பண்ணிச்சுன்னா முதல்ல சாட் ஜிபிடி இருக்கான்னு பாருங்க. சாட் ஜிபிடி இல்லைன்னா முதல்ல பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த போட்டோ, அதாவது டேமேஜ் ஆன போட்டோ வந்து போட்டோ பிடிச்சி நீங்க சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த போட்டோ வந்து அவங்க எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்ஸ் த இமேஜ் அப்படின்னு ரிப்பேர் அண்ட் டேமேஜ் த ஃபாட் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணீங்க. டைப் பண்ணி நீங்க சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க உடனே அந்த போட்டோ வந்து எடிட் பண்ணி அவங்க வந்து புதுசாவே மாத்தி அழகா சூப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. என்னடா லுக்கு போடா. உங்க மொபைல்ல சார்ஜர் ப்ராப்ளம் அதிகமா இருக்கா? சார் இதுக்கே சார் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நைட்ல தூங்கும் போதும் பார்த்திருப்பீங்க. தூங்கும் போது 100% இருக்கும். விடிய காலம் எந்திரிச்சு பார்த்தா அது 60% தான் இருக்கும். இந்த மாதிரி சார்ஜர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற டிப்ஸை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணிச்சுன்னா முதல்ல செட்டிங்ஸ்ல போங்க. செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா பேட்டரி அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல ஸ்லீப் அண்ட் ஸ்டாண்ட் பை ஆப்டிமோஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை முதல்ல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நேரம் கீழே பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், சுவிட்ச் மோட், பேலன்ஸ் மோட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த பேலன்ஸ் மோடுக்கு நேரம் நீங்க வச்சிட்டீங்கன்னா உங்க மொபைல்ல வந்து இனிமேல் சார்ஜர் ப்ராப்ளமே இருக்காது. சார்ஜர் வந்து மேனேஜ் பண்ணி ஒன்னு போல கரெக்டா இருக்கும். இனிமேல் சார்ஜர் ப்ராப்ளமே இனிமேல் வராது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த மாதிரி சார்ஜர் ப்ராப்ளம் இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு உங்க ஃப்ரெண்டுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக நைட்டு 12 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர். அந்த மாதிரி முழிக்கணுங்கிற அவசியமே இல்லை. நான் சொல்ற டிப்ஸை கேட்டீங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் முழிக்கணுங்கிற அவசியமே இருக்காது. சொல்றேன். இப்போ இன்ஸ்டாகிராம்ல வாழ்த்துக்கள் சொல்ல போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா முதல்ல வந்து அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல உள்ள அவங்க பேஜ் எடுத்துக்கோங்க, ப்ரொஃபைல் உள்ள பேஜ் எடுத்துக்கோங்க. பேஜ்ல அவங்க மெசேஜ்ல அப்படி போய் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டைப் பண்ணி அந்த சைடில் உள்ள சென்ட் பண்ற இடத்துல வந்து லாங்கா பிரஸ் பண்ணிக்கோங்க. லாங்கா பிரஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல ஷெட்யூல் காட்டும். அந்த ஷெட்யூல்ல உங்களுக்கு டைம் எத்தனை மணிக்கு வேணுமோ அதை செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 12 மணிக்கு அவங்களுக்கு வந்து பர்த்டே மெசேஜ் போயிடும். என்கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னு சொல்ற நண்பர்கள் எல்லாமே சாதா மெசேஜ்ல போய் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி உங்களுக்கு என்ன ஹாப்பி பர்த்டே வேணும் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி லாங் பிரஸ் பண்ணுங்க. அதுலயும் சென்ட் பண்ற இடத்துல லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அதுலயும் ஷெட்யூல் கேட்கும். அதுல ஷெட்யூல்ல டயத்தை செட் பண்ணி நீங்க வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெசேஜ் எத்தனை மணிக்கு செட் பண்றீங்களோ அத்தனை மணிக்கு டைம் இல்ல டான் போய் சேர்ந்துடும். உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், உங்க ஃப்ரெண்டுக்கு வாழ்த்துக்கள். இது வரைக்கும் இந்த விஷயம் தெரியல அப்படின்னு சொல்ற நண்பர்களுக்கு, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? உங்க இன்ஸ்டாகிராம்ல காலங்காத்தால தேவையில்லாத 18+ கண்டென்ட்டா பாக்குற மாதிரி இருக்கா? பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா முதல்ல இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா? இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க. ப்ரொஃபைல பாத்தீங்கன்னா சைடுல 3 டாட்ஸ் இருக்கும். 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்ஸை கிளிக் பண்ணி போனீங்கன்னா கண்டென்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சென்சிட்டிவ் கண்டென்ட்ல உள்ள போய் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் லெஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த லெஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இனிமேல் 18+ கண்டென்ட் இந்த மாதிரி எதுவுமே உங்க இன்ஸ்டாகிராம்ல வராது. இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.
என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லி உங்க வாட்ஸ்அப்ல டாக்டர் இருக்காருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அட ஆமாங்க, வாட்ஸ்அப்ல வந்து டாக்டர் ஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த நம்பரை முதல்ல வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சு ஆயின் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆயின் மெசேஜ் அனுப்புவாங்க. உங்களுக்கு என்ன டவுட், அதாவது மருத்துவ சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இது மூலமா கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம டாக்டர் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை போட்டோ பிடிச்சி அனுப்பிச்சீங்கன்னா அதுல என்னென்ன இருக்கு என்னென்ன இருக்கக்கூடாது அப்படிங்கறத எல்லாமே கிளியரா சொல்லிடுவாங்க. அது என்னென்ன மாத்திரை இருக்கு என்ன இதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து தலைவலி, காய்ச்சல் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட்டை வந்து அதுல கிளியர். உங்க ஃபேஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்ல பிம்பிள்ஸ் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாலும் உங்க ஃபேஸை போட்டோ பிடிச்சு அனுப்பிச்சீங்கன்னா உங்க ஃபேஸ்ல அவங்களுக்கு என்ன க்ரீமை யூஸ் பண்ணா இந்த பிரச்சனையிலிருந்து தீரலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்குமே உங்களுக்கு வந்து என்ன க்ரீமை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. இதை வந்து கட்டாயமா பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்க டாக்டர்கிட்ட போனா தாராளமா போகலாம். ஒருவேளை எமர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா நீங்க யூஸ் பண்ணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.